மறுபடியும் ஒரு தரமான கேமை கொடுத்துட்டு ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸில் ஹரியானா டீமுக்கு அகேன்ஸ்டாக தமிழ்நாடு டீம் வந்து தோத்துட்டாங்க. ஸோ இந்த மேட்சை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துக்கோங்க. தமிழ்நாடு வெர்சஸ் ஹரியானா இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக பயங்கரமான டாமினேஷன் ஹரியானா டீம் மட்டும்தான் பண்ணாங்க. தமிழ்நாடு டீமோட டிஃபென்ஸ் ரைடிங் எதுவுமே ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து போகவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். நேற்று யூபி டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண தமிழ்நாடு டீமாக இப்போ ப்ளே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஆச்சரியம் வர அளவுக்கு நல்ல மோசமாக தாங்க போச்சு. ஒன்றுமே சொல்ல முடியல. எனக்கெல்லாம் மண்டை கிறுக்கு பிடிச்சிச்சு. அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் வித்தியாசத்தில் ஹரியானா டீம் வந்து முன்னிலையில் வந்து இருக்காங்க. தமிழ்நாடு டீம் 13, அங்கே ஹரியானா டீம் வந்து பார்த்தீங்கன்னா 33. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தமிழ்நாடு டீமுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அந்த மொமெண்டம் வந்து ப்ராப்பராக கிரியேட் ஆகல. கண்டினியூஸாக பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை. விட்டு விட்டு தான் கிடைச்சிருக்கு. இப்போ அந்த பிரச்சனைக்கு யார் சொல்யூஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஆஃப் டைம்ல தனசேகரை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்தாங்க. அவர் வந்த உடனே தொடர்ச்சியாக 2 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்தாரா. நம்ம டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சுக்கிட்டாங்க. கௌதம் முருகன், இசக்கி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முகிலன் சண்முகம் எல்லாருமே அற்புதமான டேக்கிள்ஸ் வந்து இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் நம்ம ரைடர்ஸும் முழிச்சுக்கிட்டாங்க. சடனாக ஒரு ஆல் அவுட் வந்து நம்ம அவங்கள வந்து பண்ணோம். அண்ட் அதே மூமெண்ட்டை பிடிச்சி அடுத்த ஆல் அவுட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஷு மாலிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் பண்ணி விட்டாரு. திடீர்னு வந்து ஒரு சூப்பர் ரைடு எடுத்துட்டாரு. எனக்கு பயங்கரமான ஷாக்கு. அதுக்கு ரிவெஞ்சா அடுத்த ரைடே வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர விஸ்வா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ரைடு வந்து எடுத்துட்டாரு. அண்ட் அதுக்கு ரிவெஞ்சா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷு மாலிக் ஒரு சூப்பர் ரைடு வந்து எடுத்தாரு. சூப்பர் ரைடுன்னு சொல்ல முடியாது. 2 பேரை தொட்டுட்டு போனார். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க. ஒரு டோட்டலாக 3 பாயிண்ட் வந்து கிடைச்சிச்சு. இதுதான்டா கபடி மேட்ச் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த இடத்துல தோணுச்சு. ஆனால் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா டீமும் கொஞ்சம் ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே போகும்போது கடைசி நேரத்தில் ஒரே ஒரு பிளேயராக தனசேகர் மட்டும் இருக்கிறாரு. அவர் வந்து ரைடுக்கு போகும்போது அவங்க வந்து ஒரு போனஸ் பாயிண்ட் விட்டு பிடிச்சிருக்கலாம். பட் அவங்க கொஞ்சம் அவசரப்பட்டதுனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பாயிண்டாக நம்ம டீமுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஆனால் அப்படியே நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு இருந்தாங்க. கடைசி ஒரு சில நிமிஷங்கள் தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 11 பாயிண்ட் லீடில் வந்து இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா டீமில் 3 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இங்கே அல்லூர் சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரைடுக்கு போறார். 3 பேரையும் தூக்கிட்டு வந்தார். அந்த ரைடில் கிட்டத்தட்ட 5 பாயிண்ட் நம்ம தமிழ்நாடு டீமுக்கு கிடைச்சிச்சு. ஆனால் அதன் பிறகு வெறும் 6 புள்ளிகள் மட்டும்தான் வித்தியாசமாக இருந்துச்சு. பட் அதன் பிறகு ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடந்ததுனால இந்த மேட்சை வந்து நம்ம தோத்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 20 பாயிண்ட் பின்தங்கி இருந்தா தமிழ்நாடு டீம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு பயங்கரமான கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு யங் டீமை வச்சு ஒரு நல்லா போராடி இருக்காங்க. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது. பட் போராடணும். பயங்கரமா போராடி இருக்காங்க. இப்போ ரீசெண்டா நடந்த நேஷனல் கேம்ஸ் ஆன யூபி டீமை வந்து பாத்தீங்கன்னா பயமுடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைமா நடந்த சீனியர் நேஷனல் கேம்ஸோட சாம்பியன்ஸ் ஹரியானா டீமையும் கொஞ்சம் பயமுடுத்திருக்காங்க. ஸோ லிட்டரலா பயங்கரமா நம்ம தமிழ்நாடு டீம் பிளே பண்ணியிருக்காங்க. ஒரு யங் டீமை வச்சு இவ்வளவு தூரம் வந்தது ஒரு பெரிய விஷயம் தான். கண்டிப்பா லாஸ்ட் டைம் நடந்த சீனியர் நேஷனல் கேம்ஸ்க்கும் இந்த வாட்டி நடந்த சீனியர் நேஷனல் கேம்ஸ்க்கும் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிஞ்சிருக்கு. லாஸ்ட் டைம் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க போராடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இந்த வாட்டி அதை கரெக்டா பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த மேட்ச் முடிஞ்சோடனே தோண ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கான யூபி மேட்சை ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போயிருக்காது. நல்ல மொமெண்டம் வந்து நம்ம டீமுக்கு கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக செமிஃபைனல் ஸ்பாட்டையாவது பிடிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்பிக்கைகள் வந்து இருந்துச்சு. பட் நேற்றுக்கான மேட்ச் தோத்தது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேமேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ணன்பா உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு சாரி கேட்கணும். ஏன்னா நேற்றுக்கான வீடியோவில் ஹரிசுதனை வந்து பார்த்தீங்கன்னா ரைடுக்கு போகும்போது டூ ஆர் டே இல்லை, ஆனால் பாயிண்ட்டுக்கு ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அது வந்து ராங் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, அது டூ ஆர் டே ரைடு தான். அண்ட் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அல்லூர் சதீஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்கிள் இனிஷியேட் பண்ணும்போது வெளியே தெரியாமல் காலை வச்சிருப்பார். அதனால அவரும் அவுட் ஆயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஈச் 1 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் அதுவுமே இல்லை. அந்த இடத்துல ஈச் 1 பாயிண்டே கொடுக்கல. தமிழ்நாடு டீமுக்கு மட்டும் தான் பாயிண்ட் கொடுத்தாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ரெக் ஆகுது. அந்த டெலிகாஸ்ட் வந்து ப்ராப்பராக இல்லை. ஆனால் அந்த கன்ஃபியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி சொல்லிட்டேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஆனால் அவ்வளோதான் நம்ம வீடியோ. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, see you நண்பா.